சார்ந்து ஊடகங்களும் இதர அறிவுஜீவிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப சமீபமா ஒரு கேள்வி, ஏன் திருமாவளவன் டார்கெட் செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கார்? திருமாவளவனை மட்டும் ஏன் கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க, மற்ற லீடர்ஸ்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு பலர் இப்ப கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. திருமாவளவனை நோக்கி கேள்விகள் எழுப்ப உண்மையான காரணங்கள் அவரே வச்சுட்டு போறாரு. நம்ம என்ன பண்ண முடியும்? அவர் என்ன காரணங்கள் வச்சுட்டு போறாரு, அவர் மட்டும் ஏன் கேள்விக்கு உட்படுத்தப்படுகிறார், இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் வீடியோ ஆதாரங்களுடன், ஓகேயா, வீடியோ ப்ரூஃபோட பார்ப்போம். வெல்கம் டு அன்காஸ் தமிழ். நான் உங்கள் MSV. இப்போ ரீசெண்டா அதிமுக எம்எல்ஏ, கரூர் எம்எல்ஏ MR விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணிட்டார். அவரோட சேர்த்து மொத்தம் 6 எம்எல்ஏ அதிமுகல இருந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. 6 யாரு? கரூர் எம்எல்ஏ MR விஜயபாஸ்கர், விராலிமலை எம்எல்ஏ C விஜயபாஸ்கர், மதுராந்தகம் எம்எல்ஏ மரகதம் குமரவேல், பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார், தாராபுரம் எம்எல்ஏ சத்யபாமா அண்ட் அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ இசக்கி சுப்பையா. இந்த 6 பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இது இல்லாம திருச்சி கிழக்குல CM விஜய் ராஜினாமா பண்ணதால அந்த தொகுதியும் காலியா இருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் 7 தொகுதிக்கு பை எலெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்பு இப்ப வரைக்கும் இருக்கு. இது உண்மையிலேயே ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா மெயின் எலெக்ஷன் முடிஞ்சு 1 மந்த் டைமிங்ல 7 பை எலெக்ஷன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தாவேக்கா இங்க வெறும் 107 எம்எல்ஏ ஆதரவோட ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்கு. ஸோ அந்த கட்சிக்கு கம்யூனிஸ்ட் கட்சி, IEML, காங்கிரஸ், VCK எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில இப்ப அந்த கட்சி ரூலிங்கா இருக்கு. ஆனா இந்த கூட்டணி கட்சிகள் என்னைக்கு எதை பேசுவாங்க அப்படின்னு தெரியாத சுச்சுவேஷனால நிறைய பேரை ராஜினாமா பண்ண வச்சு திரும்ப அந்த பை எலெக்ஷன் கொண்டு வர வச்சு அதுல டிவிகே மெம்பர்ஸ் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த 5 வருஷத்தை எந்தவித டிஸ்டர்பன்ஸ் இல்லாம மெஜாரிட்டியோட ரன் பண்ணிடலாம் அப்படிங்கிற பிளான் தாவேக்காக்கு இருக்கு. அதன் அடிப்படையில தான் இங்க ADMK எம்எல்ஏஸ்லாம் ரிசைன் பண்ணிட்டு டிவிகேல சேர பாக்குறாங்க. அப்படி நடந்த ஒரு விஷயம் தான் இந்த 4 பேர். யாரு? மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா அண்ட் இசக்கி சுப்பையா. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நேரா தலைமைச் செயலகம் வந்தாங்க. அவங்களோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணாங்க. அப்படியே நேரா தலைமைச் செயலகத்திலேயே இருக்க அமைச்சர் ராதவர்ஜுனா கேபினுக்கு போனாங்க. அங்க போய் அவரை பார்த்து தாவேக்கால ஜாயின் பண்ணிட்டாங்க. அது தலைமைச் செயலகமா இல்ல தாவேக்காவோட கட்சி ஆபீஸா? யாராச்சும் தலைமைச் செயலகத்துல போய் கட்சியில இணைவாங்களா? இந்த பேசிக் சென்ஸ் சேர்றவங்களுக்கு இல்ல, சேர்த்துக்கிட்டவங்களுக்கு இல்ல. இதுல இவங்க சொன்ன ரீசனை மக்களுக்கு நல்லது செய்ய முடியலையா? எது எலெக்ஷன் முடிஞ்சு ஜெயிச்சு 1 வீக் 10 டேஸ்ல இவங்களால மக்களுக்கு நல்லது செய்ய முடியலையா? அப்படியே மக்களுக்கு வாரி வாரி வழங்கி என்ன பேசணும்னு எனக்கு தெரியல. உண்மையிலேயே சிரிப்பாங்க. இவங்களுக்கு நல்லது செய்ய முடியல, ராஜினாமா பண்ணிட்டாங்க. அதாவது எம்எல்ஏவா இருந்து நல்லது செய்ய முடியலையா, அதனால ராஜினாமா பண்ணிட்டு நல்லது செய்வாங்களாம். கேட்கிறவன் கேனப்பயிலா வந்தா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அது அப்படிதான் இருக்கு. மக்களை எல்லாருமே ரொம்ப முட்டாளா அணுகுறாங்க இந்த மாதிரியான ஆட்கள், அரசியல்வாதிகள். நான் ஏற்கனவே பேசியிருப்பேன். இவங்கெல்லாம் திரும்ப சுயேட்சையாவோ இல்ல வேற எந்த கட்சி சார்பாவோ எந்த தொகுதியில நின்னாலும் இவங்களுக்கு குறைந்தபட்சம் 5 வருஷமாவது இவங்களுக்கு மீண்டும் எம்எல்ஏவா மக்கள் வாய்ப்பு கொடுக்க கூடாது. அப்பதான் இவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். கஷ்டப்பட்டு மக்கள் இவங்க வேணும் அப்படின்னு ஓட்டு போட்டு இவங்களை ஜெயிக்க வச்சா சிம்பிளா ராஜினாமா பண்ணிட்டு போறாங்க. சரி, இப்ப ராஜினாமா பண்ணியாச்சுன்னா இப்ப பை எலெக்ஷன் வரும்ல. இந்த பை எலெக்ஷன்ல விஜயோட பார்ட்டி வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பை எலெக்ஷன் அப்படின்னாலே ரூலிங் கவர்மெண்ட் தான் வின் பண்ணும். ஸோ விஜயோட பார்ட்டி வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேமை டிவிகே பிளே பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா அங்க வின் பண்ணி நமக்கு மெஜாரிட்டி எம்எல்ஏ கிடைச்சிட்டாங்க அப்படின்னா இந்த கூட்டணி கட்சிகளோட தயவு இல்லை, கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற தயவும் தேவைப்படாது. எல்லா மினிஸ்ட்ரியும் இவங்களே வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானும் டிவிகே கிட்ட இருக்கு. ஏதோ வீடியோ ஆதாரம் இருக்குன்னு சொன்னியே, அது எங்கன்னு தானே கேட்குறீங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் சேனல்ல இவர் பேசுறாரு. யாரு? திருமாவளவன் அண்ட் CPMோட மாநில செயலாளர் சண்முகம், CPI வீரபாண்டியன் அண்ட் IEML லீடர் 4 பேரும் பேசுறாங்க. பத்திரிகையாளர்கள்
பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்க இவங்க 4 பேரும் வந்து அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஜேர்னலிஸ்ட் கோட்டீஸ்வரன் ஒரு கேள்வி வச்சாரு, இப்படி ஒரு 4 பேர் நான் எம்எல்ஏவை ராஜினாமா பண்ணிட்டு டிவிகேல ஜாயின் பண்ணியிருக்காங்க, இது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு பே சண்முகம் பதில் சொன்னாரு, இதை வந்து நாங்க கண்டிக்கிறோம், இதை நாங்க என்கரேஜ் பண்ணல அப்படின்னு கண்டிச்சிருக்காரு. அதுக்கு தாவேக தரப்பு என்ன சொன்னுச்சு அப்படின்னா, அவங்கதான் வந்தாங்க அதனால நாங்க சேர்த்துக்கிட்டோம் அப்படின்ட்டு அங்க தாவேக தரப்பு பதில் சொல்லியிருக்கு. அதையும் இவர் மென்ஷன் பண்றாரு, யாரு பே சண்முகம் மென்ஷன் பண்ணாரு, அவங்களா வந்தா நீங்க ஏன் சேர்த்துக்கிறீங்க, ஏன்னா அந்த கட்சி ஒரு ஊழல் கட்சின்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அவங்களா வந்தா நீங்க ஏன் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னு திரும்ப பதில் கேள்வி வைக்கிறாரு. அப்போ அவர் பே சண்முகம் பேசிட்டு இருக்கும் போதே இவர் விசிக தலைவர் திருமாவளவன் பேசுறாரு, நாங்க தலையிடலை அப்படின்னா இந்த 4 20 கூட மாறி இருக்கும். எப்படி இவங்க வந்து உள்ள வரல அப்படின்னா இந்த 4 பேரு 20 பேரா கூட மாறி இருக்கும், நாங்க போய் பேசினதாலதான் இந்த ராஜினாமா நின்னுச்சு அப்படின்ட்டு இவர் பேசினாரு. ஓகேங்களா, அதுக்கான வீடியோவை இப்ப பிளே பண்றேன் பாருங்க. கடிச்சிருக்கோம், அது சரியில்லை என்பதை இவர் பேர் கூட ரிசைன் பண்ணிருப்பாங்க. பார்த்தீங்களா, ஓகே கரெக்டா தானே பேசியிருக்காரு. இதுல என்ன இருக்கு அப்படின்னா, இவர் பேசினதுக்கு அப்புறம் தான் விஜயபாஸ்கர் விராலிமலை தொகுதி எம்எல்ஏ ராஜினாமா பண்ணார். திருமாவளவன் அண்ட் கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் பேசினதுக்கு அப்புறம் தான் இப்போ யாரு கரூர் எம்எல்ஏ எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க 2 பேர் ராஜினாமா பண்ணாங்களே, இப்போ என்ன கணக்கு? இதைத்தான் வந்து எதிர்கட்சி தலைவர் உதயநிதி விமர்சிச்சிருக்கார். இந்த மாதிரி வந்து தாவேக்கா குதிரை பேரம் செய்யறதால இங்க இருந்து ரிசைன் பண்ணி தாவேக்காக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் எல்லாருமே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது குறித்து செய்தியாளர் வந்து திருமாவளவன்கிட்ட பேசும்போது, இது வந்து சில அறிவு ஜீவிகளும் மீடியா நண்பர்களும் தான் இப்படி வந்து இதை திருச்சி பேசிட்டு இருக்காங்க, ஆனா இது அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனை, அவங்க கட்சியில என்ன பிரச்சனைன்னு நீங்க அவங்கள்ட்ட தான் கேட்கணும், அதெல்லாம் எங்கள்கிட்ட கேட்டா எங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு அப்படியே வேற மாதிரியான பதில வந்து திருமாவளவன் பேசியிருக்காரு. அதற்கான வீடியோ ஆதாரம் இப்ப காமிக்கிறேன் பாருங்க. விவாதங்களின் திசைவழி போக்கையை மாற்றுகிற முயற்சியில் ஊடகங்களும் அறிவுஜீவிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்படி முன்னுக்கு பின் முரணா இவர் திருமாவளவன் திரும்ப பேசிட்டு இருக்கும்போது நாம என்ன பேச வேண்டியதா இருக்கு? ஜனநாயக கட்சின்னு சொல்லிக்கிற விசிக கம்யூனிஸ்ட் இருக்க ஒரு கூட்டணியில தொடர்ச்சியா இப்படியான குதிரை பேரம் நடந்துகிட்டே இருக்கு, இதை ஏன் நீங்க தட்டி கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருமா இல்லையா? இல்ல குதிரை பேரம்லாம் கிடையாது, அவங்க வந்தா நாங்க சேர்த்துக்கிறோம் அப்படின்னா, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர் பேசின பேச்சு இருக்கு, ஓப்பனா சொல்லிட்டாரு, நான் வந்து 2 பேர் ராஜினாமா பண்ண சொல்லுங்க, நானே டைரக்டா பிரச்சாரத்துக்கு வரேன், அவங்கள வின் பண்ண வைக்கலான்ட்டு விஜய் சொன்னதா, யாரு சிஎம் விஜய் சொன்னதா இவர் வைகோ பேசியிருக்காரு. இப்போ இது என்ன குதிரை பேரம் இல்லாம வேற என்ன? இப்போ யாராச்சும் அவர்கிட்ட பணம் கொடுத்து பேச சொல்லியிருப்பாங்களா? அதுக்கப்புறம் தாவேக்கால இருந்து என்ன பேசினாங்கன்னு நமக்கு தெரியல. அவன் வந்து திரும்ப நான் விஜய் பேசல, நானாதான் போய் கேட்டேன் அப்படின்ட்டு அப்படியே மாத்திட்டாரு. சரி, நீங்க என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம், என்ன வேணாலும் மாத்தி பேசலாம், மக்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இது என்ன நடக்குது என்ன போகுது அப்படின்ட்டு. ஸோ தாவேக்காவோட இந்த ரூட் ரொம்ப மோசமா இருக்கு. ஒரு ஆட்சி ஒரு அதிகாரம் வந்துச்சு அப்படின்னா அதை தக்க வச்சுக்க அந்த அதிகாரம் எப்படியெல்லாம் விளையாடும் அப்படிங்கிறத இப்ப கண்ணெதிர வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதிமுக திமுக ஆண்டு இந்த 60 வருஷத்துல இந்த ஒரே மாசத்துல இப்படியான ஹார்ஸ் ட்ரேடிங், இப்படியான பொய்கள், இப்படியான கட்டுக்கதைகள் இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்தே இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் மக்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. அதுவும் தாவேக்கா வந்து கொஞ்ச நாள்லயே 1 மாசத்துலயே இவ்வளவு கேம் பிளே பண்ணிட்டு இருக்கு, ஒரு ஜனநாயக விரோதமா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயமெல்லாம் கண் கூட தெரியுது. இதுல திருமாவளவன் தான் அன்னைக்கு வந்து நாங்க தலையிடவும் நின்றுச்சு, நாங்க வந்து கண்டிச்சோம் அப்படின்னாரு. ஆனா இன்னைக்கு அது அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனையா மாறிடுச்சு. ஏன்னா அந்த மினிஸ்ட்ரி வேணும், அந்த அதிகாரம் அவங்கள பேச வைக்குது. ஸோ அதைத்தான் நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஏன் அப்படி இருக்கீங்கன்னு. ஆனா இதையும் சகிச்சுக்கிட்டு விஜயோட தாவேக்கா கூட்டணி ஆச்சு 5 வருஷம் நீடிக்கும், விசிகால எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியும் வந்து திருமாவளவன் கொடுக்குறாரு. சரி, அவர் மக்கள் தேர்வு பண்ணியிருக்காங்க, அவர் 5 வருஷம் தாராளமா ஆட்சி செய்யட்டும், அதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இப்படியான ஹார்ஸ் ட்ரேடிங் ஏன் நடந்துகிட்டே இருக்கு?
வைகோ ஏன் அப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு, எல்லாரும் ராஜினாமா பண்ணிட்டு ஏன் வந்து டிவிகேல சேர காத்துக்கிட்டு இருக்காங்க, 4 பேர் சேர்ந்துட்டாங்க, விஜயபாஸ்கர் இன்னும் சேரல. யாரு? சி விஜயபாஸ்கர். ஏன்னா அவர் விஜய் தலைமையில தான் கட்சியில சேருவேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு டிமாண்ட் வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப எம்ஆர் விஜயபாஸ்கர் ரிசைன் பண்ணியிருக்காரு. இவர் எப்ப சேருவாரு அப்படின்னு நமக்கு தெரியல, இல்லை என்ன கணக்குன்னு நமக்கு தெரியல. கத்திரிக்காய் முத்துனா கடை தெருவுக்கு வரும். இன்னும் சில நாட்கள்ல எம்ஆர் விஜயபாஸ்கரோட ஸ்டோரி என்ன அப்படிங்கிறதும் வெளியில வரத்தான் போகுது. இது ஒரு ஜனநாயக பூர்வமான ஆட்சியா இல்ல விஜய் இதை தொடர்ச்சியா வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா ஒரு பேட் எக்ஸாம்பிள அவர் வந்து காட்டிட்டு போறாரு. இதற்கு பின்னாடி வரக்கூடிய எல்லா கட்சிகளும் இந்த மாதிரியான பேட் எக்ஸாம்பிள செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இது நல்லதல்ல. மீண்டும் வேறொரு டாபிக் குறித்து பேசுவோம். தேங்க்யூ.